ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் நம் நடுவில் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. உற்சாக மனதோடு தேவர் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2-3 பேர் என் நாமத்தினால் ஒருமனப்பட்டு இங்கே கூடினாலும் அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குரைத்தார். அல்லேலூயா. நம் மத்தியில் கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். கடந்த வாரத்தில் நம்ம முதல் வாரத்தில் ஆரம்பித்தோம். எபிரேயர் 11வது அதிகாரத்திலிருந்து நம்ம வேத பாட வகுப்பில் நம்ம ஆரம்பித்தோம். விசுவாசத்தை குறித்து, விசுவாசம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். ஸ்தோத்திரம். விசுவாசத்தை குறித்த டெஃபினிஷன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரைஸ் லார்ட். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு விசுவாசம் எவ்வளவு தேவை என்பதை குறித்து நம்ம சில விஷயங்களை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்தோத்திரம், விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினால நற்சாட்சி. 2வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசம்னா இந்த உலகத்தில் நமக்கு எந்த அளவுக்கு பணம் அவசியமோ அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு என்ன அவசியம்னா விசுவாசம் அவசியம். அல்லேலூயா. பரலோகத்தின் பணம் என்னது? விசுவாசம். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற பணம் எதன் அடிப்படையில் இருக்கிறது? விசுவாசம். அல்லேலூயா. பரலோக கரன்சி விசுவாசம். அல்லேலூயா. அப்போ நமக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஸ்தோத்திரம். உலகத்தில் நம்ம வாழுகிற வாழ்நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். இந்த கொஞ்ச நாட்களில் நம்ம கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் நம்ம ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம வாழணும். அதற்கு நமக்கு விசுவாசம் மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. அந்த விசுவாசத்தை வைத்துக்கொண்டு நம்ம பல விஷயங்களும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. 2வது வசனத்தில் நம்ம கவனித்தோமானால் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஒரு கிறிஸ்தவனுக்கு நற்சாட்சி என்று சொல்வது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு முக்கியம்னா, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம சாட்சி கெட்டு போனதென்றால் நாம் தேவனிடத்திலிருந்து பெற வேண்டியவைகளை பெற்றுக்கொள்வது மிக கடினம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போது ஸ்தோத்திரம். நம்பப்படுகிறவைகள், விசுவாசம்னா நம்பப்படுகிறவைகளின் உறுதி.
நம்பப்படுகிறவைகள் என்ன? நம்ம நம்பிக்கை, கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. அது எப்படி இருக்கணும்னா உறுதியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? உறுதி. சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. பல விஷயங்களை நம்ம ஸ்தோத்திரம் சாதாரணமாக நம்ம நம்புகிற ஒரு அனுபவம் காணப்படுகிற ஸ்தோத்திரம். நம்பிக்கையில் 2 விதம் இருக்கிறது. நம்பிக்கையில் எத்தனை விதம் இருக்கிறது? சொல்லுங்கள், எத்தனை விதம்? 2 இருக்கிறது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்தோத்திரம் சாதாரணமாக ஒரு நம்பிக்கை. சாதாரணமாக ஒரு நம்பிக்கை நம்ம சொல்லுவோம் பல நேரங்களில், இன்றைக்கி மழை பெய்யும், இன்றைக்கி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன இருக்கிறது? 2 நம்பிக்கை அதில் கலந்துருக்குது. ஒன்று என்னென்னா, ஒரு வேளை பெய்யும், ஒரு வேளை இப்படி தானே, ஒரு வேளை பெய்யலாம். இன்னொன்று உறுதியாக நம்புகிறோம், மழை இன்னைக்கு கண்டிப்பாக பெய்யும். பொதுவாக மனுஷன் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? பெய்யலாம். எப்படி? பெய்யலாம், மழை இன்னும் ஒரு வேளை பெய்யும். ஆனால் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க? பெய்யும் பெய்யும். அந்த பேச்சிலேயே, அந்த வார்த்தை வழக்கத்திலேயே என்ன இருக்கிறது? ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இருக்கிறது. ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இப்படி சில விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி நம்ம செய்கிறோம், நமக்கே தெரிகிறது. ஸ்தோத்திரம். அப்போது இந்த நம்பிக்கையில் உறுதி இருக்கணும். என்ன இருக்கணும்? உறுதி இருக்கணும். காணப்படாதவைகளை குறித்ததான நிச்சயம். அல்லேலூயா. நம்பப்படுகிறது 2 விஷயத்தை நல்லா கவனிக்கணும். நம்பப்படுகிறது ஒன்று, அப்புறம் காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். அல்லேலூயா. அந்த நிச்சயம் நமக்கு எப்பொழுது 100% வருகிறதோ அப்போ தான் அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? 100% நமக்குள்ள அந்த விசுவாசம் வளரும். ஸ்தோத்திரம். காணப்படாதவைகள், பார்க்கறத நம்புறது ரொம்ப ஈஸி, ஆனால் பார்க்காததை நம்புறது ரொம்ப கடினமான. அல்லேலூயா. பார்க்குறதை எளிதாகவே நம்ம நம்பிடுவோம். ஸ்தோத்திரம். தோமா சொல்லும்போது சொன்னார் பாருங்க. தோமா சொல்கிறாரு, இயேசு உயிர் தெழுந்த பிறகு என்ன நடந்துச்சு? எல்லாரும் ஒரு பூட்டின வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் தங்கி இருக்கிறதான நேரத்தில் என்ன நடந்துச்சு? ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, எல்லாரும் ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. என்ன பயம்? என்ன பயம்? நம்மையும் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சது மாதிரி நம்மளையும் என்ன செஞ்சுருவாங்க? ஒரு வேளை கிடச்சா உடனே சிலுவையில் அரைஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் உட்காந்துருக்குறாங்க. இயேசு உயிர் எழுந்தார் என்று கேள்விப்படுறாங்க. ஆனால் தோமா சொல்கிறாரு, தோமா என்ன சொல்கிறாரு? நான் பார்த்தாதான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? நம்புவேன். இதுக்கு பேர் தான் என்னது? பார்க்கிறத நம்புகிறது, பார்த்து நம்புகிற நம்பிக்கை. அல்லேலூயா. பார்த்து நம்புகிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இயேசுவை பார்த்தார். இயேசு உடனே புரிந்து கொண்டு என்ன செய்கிறார்? பூட்டின வீட்டுக்குள்ளே வந்துட்டார். அல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர், எடுத்தீங்களா? பாருங்க, என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன்? அவரை நம்ப மாட்டேன். அவர் உயிர் தெழுந்ததை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றார். சத்தமார சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இவர் பார்க்காததை நம்பலை, நான் பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்றார். 2 குரூப் இருக்கிறாங்க. பார்த்து நம்புகிற நம்பிக்கை உள்ளவங்க, பார்க்காம நம்புகிற நம்பிக்கை உள்ளவங்க. அல்லேலூயா. பார்க்காம நம்புகிற நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமானது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில். ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கை எதன் அடிப்படையில் செயல்படுகிறது?
இன்றைக்கி வேதத்திலிருந்து சில மனிதர்களை நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் சில மனிதர்கள் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கொண்டு வந்தோம்னா விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சும்மா சுருக்கமாக சில விஷயங்களை நான் சொல்கிறேன். முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். முன்னோர்கள் என்ன செய்தாங்க? முன்னோர்கள் என்ன செய்தாங்க? நற்சாட்சி பெற்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிச்சோம்னா ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம வாசிச்சோம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை என்ன செய்தானா? விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமை குறித்து நம்ம விரிவாக நம்ம பார்ப்போம். ஸ்தோத்திரம். இப்போ சுருக்கமாக சில விஷயங்களை நான் சொல்கிறேன், இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்கிறேன். அப்போ ஆபிரகாம் தேவனால் நற்சாட்சி பெற்றார். முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம நற்சாட்சி பெறணுமா வேண்டாமா? எல்லாருமே நற்சாட்சி வாங்கணும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துலேருந்து ஒரு சாட்சி பெறுகிறது அப்படிங்கிறது சாதாரணமானது அல்ல, ரொம்ப கடினமானது. ஸ்தோத்திரம். மனுஷங்கிட்ட இருந்து ஈஸியாகவே நம்ம சர்டிஃபிகேட் என்ன செய்யலாம்? நற்சாட்சி வாங்கிடலாம். நல்லவன் அப்படிங்கிற பேரை ஈஸியாக எடுத்துடலாம். சிலருக்கு கொஞ்சம் காசு நம்ம கொடுத்தோம்னா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்து பாருங்கள், ஃப்ரீயாக இலவசமாக கொடுத்து பாருங்கள். அவங்க நம்மளை பார்க்கும்போதெல்லாம் கையெடுத்து என்ன செய்வாங்க? ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க, ரொம்ப முடியாமல் ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப கடனில் ரொம்ப பாரத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா இல்லை ஒரு 1,00,000 ரூபா கையில் கொடுத்தோம்னா என்ன பண்ணுவாங்க? நம்மளை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க. சாட்சி வந்துச்சு பாருங்க. அல்லேலூயா. மனுஷங்கிட்ட இருந்து ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? சில மனுஷர்களுக்கு உதவி செய்தா சோதரம். சில பெட்ரோல் இல்லாமல் ரோட்டில் நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பெட்ரோல் இல்லாமல் உருட்டிட்டு போவோம். அப்போ நம்ம அவங்களுக்கு உதவி செய்து பெட்ரோலை வாங்கி கொடுத்து அவங்கள பைக்கில் கூட்டிகிட்டு போய் திருப்பி வாங்கி மறுபடியும் அவங்க பைக்கு பக்கத்தில் கொண்டு வந்து விட்டு உடனே அவங்க சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஒரு சாட்சி சொல்லுவோம், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப இது ரொம்ப ஒரு எளிதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சி. மனுஷரிடத்துலேருந்து ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம்? சாட்சியை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் 2வது வசனம் சொல்லுது, முன்னோர்கள் என்ன செய்தார்களாம்? நற்சாட்சி பெற்றார்கள். யாரிடத்திலிருந்து? கர்த்தரிடத்திலிருந்து. சத்தமரில் சொல்லும் அல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றாதான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை நம்மால் உணர முடியும். ஆமென் சொல்லுவோமா? சாட்சி இல்லைன்னா பரலோகத்துக்குள்ள என்றாக முடியாது. ஆமென் சொல்லுவோமா? பரலோகத்திலேருந்து சாட்சி வாங்காமல் எங்கே போக முடியாது? பரலோகத்தில் போய் சேர முடியாது. அல்லேலூயா. பரலோகத்தில் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. பிறந்ததுலேருந்து நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். அவர் தான் ஆராதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார் பரலோகத்தில். அல்லேலூயா. இயேசு சொல்லும்போது சொன்னார், நீங்கள் என்னை மனுஷனுக்கு முன்பாக மறுதலித்தால் நானும் பிதாவுக்கு முன்பதாக உங்களை என்ன செய்வேன்? மறுதலிப்பேன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம குறித்து நல்ல ஒரு சாட்சி அவர் சொல்லலை. அல்லேலூயா. 25வது அதிகாரத்தில் மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாட்சியை சொல்கிறார். நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. சிறைச்சாலையிலிருந்து என்னை பார்க்க வந்தீங்க. ஸ்தோத்திரம். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள் அப்படின்னு ஒரு பட்டியலையே சொல்லுகிறார் பாருங்க. இது ஒரு சாட்சி. அல்லேலூயா.
இந்த சாட்சி நமக்கு தேவை. பாருங்க, முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரம், அது ஸ்தோத்திரம் எடுங்க. நான் பசியாயிருந்தேன், எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஹல்லேலூயா. இதெல்லாம் சாட்சி. பாருங்க, இந்த சாட்சி மனுஷனிடத்திலிருந்து பெறுகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து உண்மையாக நம்ம மனப்பூர்வமாக இந்த காரியத்தை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் நம்மை குறித்து அழகான சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சாட்சியை பெற்றுக்கொள்கிறதுக்கு தான் ரொம்ப பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த காலங்களில். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம பிரயாசப்படும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, வாழ்நாள் முழுவதும் பிரயாசப்படும். அந்த பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. பிரயாசத்தை பார்ப்பார். யாரெல்லாம் பிரயாசப்படுறாங்க? நிறைய பேர் பிரயாசப்படுறதே இல்லை. ஸ்தோத்திரம். எப்படி இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் அப்படின்னு போயிடுறாங்க. பாருங்கள், ஸ்தோத்திரம். எப்படியும் இருந்தால் நமக்கு ஒரு வழி தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு என்ன செய்யலாம்? நம்ம விருப்பப்படி செய்யலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கென்று ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி தந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியா தெரியல, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதில் என்ன செய்யுங்கள்? நடவுங்கள்னு சொல்கிறார். வழிகளில் நின்று கவனித்து பூர்வ பாதை எது என்று பார்த்து. பூர்வ பாதைனா அதான் பரிசுத்தவான்கள், இதற்கு முன்பதாக போன பரிசுத்தவான்கள், வாழ்ந்து முடித்த பரிசுத்தவான்கள் போன பாதையை வழிகளில் நின்று என்ன செய்யணுமா? பார்க்கணும். அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் பிறந்தாங்க, எத்தனை பேர் மறித்தாங்க. ஆனால் வசனம் நமக்கு யாரை சுட்டி காட்டுதுன்னா, பழைய பரிசுத்தவான்களை பாருங்கள்னு சொல்லுது. அல்லேலூயா. அவர்கள் எப்படி போனாங்க, எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்தினாங்க, அதை குறித்து தான் நம்முடைய எண்ணம் ஓட்டம் இருக்கணும். அல்லேலூயா. இந்த எண்ணம் எப்படி இருக்கணும்னா, இது கர்த்தர் எனக்கென்று காட்டின வழி, அந்த வழியில் நான் நடக்கணும். முன்னோர்கள் எப்படி நடந்தாங்க அப்படிங்கிறத நான் கவனித்து பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம ஆதியாகமத்தில் என்ன வாசிச்சோம்? 15:6 அவன் கர்த்தரை என்ன செய்தானா? விசுவாசித்தான், அதை கர்த்தர் நீதியாக எண்ணினார். ஆபிரகாமுடைய காலத்தில் வேத புத்தகம் அவனுடைய கைகளில் கொடுக்கப்படவில்லை. இதை மாதிரி ஒரு பெரிய புக்காக கொடுக்கல. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அழைச்சார். ஆண்டவர் அழைச்ச உடனே அவனுடைய எல்லா விதமான குடும்ப பின்னணியை விட்டு ஒரு குறிப்பிட்ட கூட்டமாக அவங்க புறப்பட்டு வருகிறாங்க. அதில் கூட வந்தது தான் லோத்து. சோத்திரம். லோத்துவும் சேர்ந்து வருகிறார். அப்போது ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவர் அவன் நேரடியாக பார்க்கல, ஆபிரகாம் நேரடியாக பார்க்கல, ஆனாலும் பின்பற்றுகிறார். ஆனாலும் என்ன செய்கிறார்? பின்பற்றுகிறார். அதற்கு பிற்பாடு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார். ஆண்டவர் வெளிப்படுகிறார், ஆண்டவர் பேசுகிறார். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம் கூடுது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரோடு பழக 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 நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கும். ஆமென் சொல்லுவோமா? இந்த காலத்தில் இருக்கிற விசுவாசிகளை எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, சோதனை செஞ்சு பார்த்தோம்னா, விசுவாசம் வர வர குறைஞ்சிட்டே போகுது. விசுவாசம் வர வர என்ன செய்யுது? குறைஞ்சிட்டே போகுது. காரணம் என்னன்னா, இதுலேருந்தே நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்னன்னா, ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் போகுது. ஆபிரகாமை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஆதியாகமத்தில் வாசிச்சோம்னா 12வது அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நம்ம வாசிச்சோம்னா ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்ல, உன் இனத்தையும் தேசத்தையும் விட்டு நீ என்ன செய்? புறப்பட்டு போன்னு சொல்கிறார். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வான்னு சொன்ன உடனே ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். பாருங்க, யாரோ ஒருத்தர் பேசுகிற வார்த்தையை கேட்டு அப்படியே புறப்பட்டு போகிறார். அதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். அல்லேலூயா.
அப்போ இதெல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். இதனால தான் நற்சாட்சி பெற்றாங்க. முன்னோர்கள் என்ன செய்தாங்க, நற்சாட்சி பெற்றார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த நல்ல சாட்சியை நம்மவும் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வசனம் சொல்லுது, 4வது அதிகாரம் 31வது வசனம், யாத்திராகமம் 4:31 சொல்லுது, ஜனங்கள் விசுவாசித்தார்கள். வாசிங்க. ஜனங்கள் என்ன செய்தார்களாம், விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. எப்போ? அவர்கள் கர்த்தரை உணர்கிற போது. அது வரைக்கும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர போகிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் மேலே ஒரு விசுவாசம் வந்துச்சு. யாத்திராகமம் 14:31 சொல்லுது, அவர்கள் மோசேயினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். மோசேயினிடத்தில் என்ன செய்தாங்க, விசுவாசம் வைத்தார்கள். அப்படியே அவங்களுடைய ஆவிக்குரிய பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது பாருங்க. அப்படியே யாத்திராகமோ, லேவியராகமோ, எண்ணாகும், உபாகமத்தில் வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 33வது வசனம். உபாகமும் 1:33 நம்ம வாசம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன்னாக சென்றாரே, இப்படி இருந்தும் நீங்கள் என்ன செய்யல, விசுவாசியாமல் போனீர்கள். அல்லேலூயா. இது ஒரு நபரை குறித்ததல்ல, அநேக ஜனங்கள் சேர்ந்து அவர்களுடைய ஒட்டுமொத்த விசுவாசத்தையும் குறிக்கிற ஒரு வார்த்தை தான் இது. நீங்களோ விசுவாசியாமல் போனீர்கள். அப்போ ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் இப்போ உபாகமத்தின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே அந்த வார்த்தையை அவங்க சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசியாமல் போனீர்கள். அக்னியினாலும் பகலின் மேகத்தினாலும் உங்களுக்கு முன் சென்றாரே. பாருங்க, எவ்வளோ அழகாக ஆச்சரியமாக ஆண்டவர் கொண்டு போன பிறகு கூட அவர்களால் அந்த விசுவாசத்தை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. விசுவாசத்தை தக்க வைக்கணும். விசுவாசத்தை என்ன செய்யணும், தக்க வைக்கணும். விசுவாசத்தை நிலையாக வைத்து கொள்ளணும். கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசம், கர்த்தர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்ம குறைக்கவே கூடாது. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையை வச்சே நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசம் ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஆயுதமாக இருக்கிறது, மறந்து போகக்கூடாது. ஆவிக்குரிய ஆயுதம். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை நம்ம குறைச்சிட்டோம்னா நமக்கு வர வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தை எந்த அளவுக்கு நம்மளால் பெருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பெருக்கணும். பாருங்க, ஸ்தோத்திரம். அது ஒரு பயிற்சி மாதிரி. விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை நம்ம விட்டு விட்டோம் என்றால், அந்த பயிற்சியை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா அந்த விசுவாசத்திலிருந்து நம்ம குறைய ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுக்கணும். விசுவாசத்தை குறித்த பயிற்சி நம்ம எடுக்கணும். அல்லேலூயா. நற்சாட்சிங்கிறத மட்டும்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். நற்சாட்சி. ஸ்தோத்திரம். நற்சாட்சி பெற்றார்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 116ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை எடுத்தீங்கன்னா 116:10 வாசிங்க. 116ஆம் சங்கீதம் 10வது வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். வருத்தப்பட்டு பாருங்க, விசுவாசித்தே ஆகையால் என்ன செய்கிறேன், பேசுகிறேன். விசுவாசம் இருதயத்தில் இருக்கிறத வெளியே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பேசுகிறது. ஆமென். அல்லேலூயா. விசுவாச பயிற்சிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு. விசுவாசத்தை பேசுகிற அந்த வார்த்தை எப்படி நம்ம பேசுகிறோம் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம எந்த அளவுக்கு என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். அடுத்து ஏசாயா 28:16 சொல்லுது, கடைசி பகுதி சொல்லுது. ஏசாயா 28:16, விசுவாசிக்கிறவன் பதறான்.
வாசிங்க கடைசி வசனம், கடைசி பகுதி 28:16 கடைசி பகுதி. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். அல்லேலூயா. யாருக்கு சொல்லியிருக்குது? இது யாருக்கு சொல்லியிருக்கு? நமக்கு, எனக்குன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். எதை குறிச்சும் பதற மாட்டான். எதை குறித்து என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான். பொதுவாக சொல்லியிருக்கு, பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசத்தை குறித்து இப்படி நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிட்டு போகலாம். ஸ்தோத்திரம். முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். நற்சாட்சி பெற்றார். இந்த நல்ல சாட்சியை நம்ம வாங்காமல் எங்கே போக முடியாது? பரலோகத்தில் கால் வைக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுவோமா? பரலோகத்தில் என்ன செய்ய முடியாது? உள்ளே போகணுன்னாலே நமக்கு நற்சாட்சி வேணும். நிறைய பேர் நற்சாட்சிக்கு பதிலாக துர்ச்சாட்சி பெற்றாங்க. தேவனால் நற்சாட்சி பெற முடியலை பாருங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த விசுவாசத்தை நம்ம பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். வார்த்தையை பேசணும், வாயில் பேசணும். இருதயத்தின் நிறைவு வாய் என்ன செய்யணும்? பேசணும். நம்ம இருதயத்துக்குள்ள விசுவாசத்தை பெருக்கி இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் வாயில் வர வார்த்தையிலே தெரிஞ்சிடும். அதனால் நம்ம பேசுகிற வார்த்தையை கவனமாக பேசணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்கள், முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இந்த 2வது வசனத்தை தான் நான் இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கிறேன். ஸ்தோத்திரம். நற்சாட்சிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. இந்த நற்சாட்சி இல்லாமல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறேன் அப்படின்னு சொல்லி எந்த பிரயோஜனமும், ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை, உலகத்தில் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக நம்ம நற்சாட்சி பெறணும். அல்லேலூயா. ஆபிரகாம் நற்சாட்சி பெற்றார் பாருங்க. ஆபிரகாம் நற்சாட்சி பெற்றார். ஆண்டவர் சொல்ல என்னுடைய சிநேகிதன் அப்படிங்கிற ஒரு சாட்சியே ஆண்டவரே கொடுக்குறாருன்னா பாருங்கள். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? அலசி ஆராய்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ தான் தொடங்கின மாதிரி இருந்துச்சு, டைம் போயிடுச்சு பாருங்கள். அல்லேலூயா. அப்போது இந்த வாழ்நாட்களில் நம்ம மறந்து போகக்கூடாத ஒரு சத்தியம் இது. அதனால தான் இதை கொஞ்சம் விளக்கமாக இதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். இது வந்து ஒரு வருஷத்துக்கு நமக்கு இந்த செய்தி போகும். ஒரு வருஷத்துக்கு போகும். வியாழன் 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 வரும்போது வருஷம், ஒரு வருஷம் போனாலும் தீராது. அவ்வளவு விஷயம் இந்த ஒரு அதிகாரத்துக்குள்ளே இருக்குது. இதில் பல நபர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர்களுடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருந்துச்சு, எப்படி விசுவாசித்தாங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம அலசி ஆராய்ந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது அந்த நற்சாட்சிங்கிற விஷயத்திலேயே நம்ம இன்றைக்கி நம்ம முடிக்க போகிறோம். முன்னோர்கள் சொல்லுங்கள். முன்னோர்கள் அப்படிங்கிற பாயிண்டில் வேதத்தில் தேவனால் நற்சாட்சி பெற்றவருடைய லிஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. தேவனால் நற்சாட்சி பெற்றவர்கள் வேதத்தில் சில மனிதர்களை குறித்து அங்கே நம்ம தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா 4வது வசனத்தில் ஒரு மனுஷன் ஆபேல். யார்? ஆபேல். அப்புறம் அடுத்து யார்? ஏனோக்கு. அதுக்கப்புறம் கீழே நோவா. கரெக்டா? அதுக்கு அடுத்து யார்? ஆபிரகாம். அதுக்கு அடுத்து சாராள். எத்தனாச்சு? சாராள். அப்புறம் அப்படியே கீழே வந்தோம்னா ஆபிரகாம் முடிச்சு, சாராள் முடிச்சு, அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு, அப்புறம் யோசேப்பு, அப்புறம் மோசே, அப்புறம் யார்? மோசே தாண்டி கீழே வந்தோம்னா ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே எரிகோ மதலை, இது 30வது வசனம், எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்து விழுந்தார்கள். அது விழுந்தது.
அப்புறம் ராகாபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் கிதியோன், அப்புறம் பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் தீர்க்கதரிசிகள், அப்புறம் ஸ்தோத்திரம். இப்படி இந்த லிஸ்ட் அப்படியே முடியுது. தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிறதோட லிஸ்ட் அப்படியே என்ன செய்யுது, முடியுது. 33 34 நம்ம வாசிச்சோம்னா அதில் பலருடைய பெயர் குறிப்பிடாமல் அவங்க செய்த கிரியைகளை மட்டும் அங்கே சொல்லப்படும். ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அப்போ தானியேல் அங்கே வரார். சிங்கங்களின் வாய்களை என்ன செய்தாருங்க, அடைத்தார்கள். அக்கினி நுக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் அந்நியர்களுடைய சேனைகளை முறியடித்தார்கள். அந்த கிதியோனை குறித்த சம்பவங்கள் இப்படியெல்லாம் நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 35 சொல்லுது, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடைய உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ஸ்தோத்திரம். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அறையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். நிந்தைகள், அடிகள், கட்டுகள், காவலையும் அனுபவித்தார்கள். இப்படி நிறைய விஷயங்கள். ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால இவர்கள் செய்த சாதனை குறித்து நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. இது மனசை திறந்து வச்சுட்டு கேட்க வேண்டிய செய்தி. அல்லேலூயா. சாதாரணமாக நம்ம பிரசங்கம் கேட்குறத விட இதை கொஞ்சம் எப்படி இப்போ கேட்கணும்னா கொஞ்சம் ஓப்பன் மைண்டாக கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஓப்பன் மைண்டாக கேட்கணும். ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் அதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நபர்களையும் குறித்து பார்ப்போம். விசுவாசத்தை குறித்து இன்னும் சில டீப்பான சில விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிற சில விஷயங்களை கொஞ்சம் ஆழமாக நம்ம சிந்திக்க போகிறோம். வருகிற நாட்களில் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சத்தமாக சொல்லும் அல்லேலூயா. அப்போது தேவ பிள்ளைகளுக்கு விசுவாசம் எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம அதிகமாக தியானிக்கணும். ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம இந்த சிந்தனைகள் கொஞ்சம் விரிவான சிந்தனைகளாக இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல இன்ட்ரெஸ்டாக வரணும். நல்ல இன்ட்ரெஸ்டாக என்ன செய்யணும்? வரணும். ஈடுபாடோடு இருக்கணும். ஆமீன். ஸ்தோத்திரம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கொஞ்சம் என்ன செய்ய முடியும்? வளர முடியும். இது முழுக்க முழுக்க உங்களுக்காக தான். அல்லேலூயா. நீங்கள் அதை கேட்கணும், கேட்டு ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் விசுவாசம் இதன் மூலமாக அதிகரிக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? விசுவாசம் வளரும். ஆமென் சொல்லுங்கள். கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வருகிற கூட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் வரணும். கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தால் கூட கொஞ்சம் ஒதுக்கி வச்சு ஏதாவது ஒன்று படிக்கணுங்கிற ஆசையோடு நீங்கள் வரணும். சனிக்கிழமை இந்த செய்தி நான் கொடுக்க மாட்டேன். வியாழக்கிழமை மட்டும்தான் இந்த செய்தி, பைபிள் ஸ்டடி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம ஜெபிக்க